அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. இதனை இந்தியா அழித்தது. காஷ்மீர் முதல் குஜராத் வரை நேற்று எல்லை ஒட்டிய பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. உடனடியாக ராணுவம் அதனை தாக்கி அழித்தது. பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி அளிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹரியானாவின் அம்பாலா, பஞ்சகுலா, பஞ்சாபின் பிரோஸ்பூர், ராஜஸ்தானின் ஜெய்சால்மர், காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டன. மேலும் காஷ்மீரில் வான் பாதுகாப்பு கவசம் செயல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் ஜம்முவின் சம்பா மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் ட்ரோன்களை வீசி தாக்கியதாகவும் அந்த பகுதியில் வெடிசத்தம் கேட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக இந்தியா அதனை இடைமறித்து தாக்கி அழித்தது. அதேபோல் பத்தான்கோட், அக்னூர் உள்ளிட்ட காஷ்மீரின் 6 இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. இதனை இந்தியா தாக்கி அழித்தது. இதனை அடுத்து சைரன் ஒலிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடம் நோக்கி செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர், பொக்ரான், பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரங்களிலும் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்களை வீசியது. அதனை இந்தியா அழித்தது. காஷ்மீரின் 3 மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இதனிடையே முதல்வர் உமர் அப்துல்லா வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: மக்கள் யாரும் தெருவில் நடமாட வேண்டாம், வீடுகளில் அல்லது பாதுகாப்பான இடத்தில் தங்கி இருக்க வேண்டும், வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், உறுதி செய்யப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என கூறியுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பிய ஒவ்வொரு ஏவுகணையும் தாக்கி அழிக்கப்பட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பின் பலம் கடந்த 11 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. அதிநவீன ஆளில்லா ஏரியல் அமைப்புகள், S-400 வான் பாதுகாப்பு கவசம், பாரக் 8 ஏவுகணை, ஆகாஷ் ஏவுகணை, DRDO தயாரித்த ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதம் ஆகியன வலிமையான பாதுகாப்பு கவசமாக திகழ்கின்றன. இதன் மூலம் பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிய XU-99 வான் பாதுகாப்பு கவசம் அழிக்கப்பட்டதுடன் ரேடார் கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன. இந்தியாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணி 2014ஆம் ஆண்டு முதல் துவங்கியது. இதில் ஒரு பகுதியாக S-400 வான் பாதுகாப்பு கவசங்கள் வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டது. இதில் 3 கருவிகள் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் இஸ்ரேலிடமிருந்து பாரக் 9 குறுகிய தூரத்தில் தரையில் இருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணையை வாங்கப்பட்டது. இவை பஞ்சாபின் பத்திண்டாவில் உள்ள ராணுவ தளத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஆகாஷ் ஏவுகணை, பேட்டரிகள் மற்றும் DRDO தயாரிக்கும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு ஆகியவற்றில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகள், தற்கொலை ட்ரோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை. இந்த ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலால் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் ஆச்சரியத்தில் உள்ளனர். இஸ்ரேலின் ஹரோப் ட்ரோன்கள் இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்டது. இவை கராச்சி மற்றும் லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு கவசத்தை அழிக்க பயன்படும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பாகிஸ்தானுடன் ஏற்பட்டுள்ள மோதல் எதிரொலியாக வட மாநிலங்களில் 24 விமான நிலையங்களை வரும் 15ஆம் தேதி வரை மூட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தவிர இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடிப்பதால் டில்லி விமான நிலையத்தில் கடந்த 2 நாட்களில் 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பாகிஸ்தானுடன் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வட மாநிலங்களில் விமான நிலையங்களை மூட மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் குறையவில்லை. நேற்று எல்லையோர மாநிலங்களில் ட்ரோன்களை ஏவி தாக்கிய பாகிஸ்தான் நேற்றும் 2வது நாளாக தாக்கியது. இதனையடுத்து சண்டிகர், அமிர்தசரஸ், ஜம்மு உள்ளிட்ட நகரங்களில் விமான நிலையங்களை மே 15ஆம் தேதி வரை மூட மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சண்டிகர், ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், லூதியானா, பந்தர், கிஷன்கர், பாட்டியாலா, ஷிம்லா, டங்ரா ககாய், பதிண்டா, ஜெய்சால்மர், ஜோத்பூர், பிகானர், ஹல்வாரா, பத்தான்கோட், ஜம்மு, லே, முந்த்ரா, ஜாம்நகர், ஹிரசர், போர்பந்தர், கேஷோர், கண்ட்லா, புஜ் ஆகிய விமான நிலையங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மே 15 வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானுடனான போர் குறித்து டெல்லியில் நிருபர்களை சந்தித்த மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி, பாகிஸ்தானின் அத்துமீறல் இந்திய நகரங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்ததுடன் ராணுவ தளங்களையும் குறிவைத்தது. இதற்கு இந்திய படைகள் கடுமையான பதிலடி கொடுத்தன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. அவர்களின் இரட்டை வேடம் போடுவதை காட்டுகிறது. தனது நடவடிக்கைக்கு பொறுப்பு ஏற்பதற்கு பதிலாக அமிர்தசரஸ் உள்ளிட்ட நகரங்களில் இந்திய ஆயுதப்படைகளை தாக்குதல் நடத்திவிட்டு தங்கள் மீது பழி சுமத்த முயற்சி நடப்பதாக பாகிஸ்தான் பொய்யான குற்றம் சாட்டுகிறது. இது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். இதனை உலகம் நன்கு அறியும். தவறான தகவல்களை பரப்பி உலகத்தை பாகிஸ்தான் ஏமாற்றுகிறது. பாகிஸ்தான் தாக்குதல் திட்டம் ஒருபோதும் பலிக்காது. பூஞ்சில் உள்ள குருத்வாராவை பாகிஸ்தான் தாக்கியது. அதில் சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த சிலர் உயிரிழந்தனர். ஆனால் ட்ரோன் மூலம் பாகிஸ்தானில் உள்ள குருத்வாராவை குறிவைத்து தாக்கியதாக அந்நாடு தவறான தகவலை பரப்புகிறது. இதுவும் அப்பட்டமான பொய். இன்று பூஞ்சில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய கடுமையான தாக்குதலில் கிறிஸ்தவ பள்ளியில் இருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். பெற்றோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக இந்த பள்ளியில் குழந்தைகள், ஆசிரியர்கள் அடைக்கலம் புகுந்தனர். நல்லவேளை இந்த பள்ளி மூடப்பட்டது. இல்லை என்றால் இழப்பு அதிகமாக இருந்திருக்கும். மத மோதலை தூண்டுவதற்காக பாகிஸ்தான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மத ரீதியில் தகவலை அந்நாடு சேர்க்கிறது. தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கர்த்தார்பூர் வழித்தடம் அடுத்து அறிவிப்பு வரும் வரை மூடப்படுகிறது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தினார். பஹல்காம் தாக்குதல் மற்றும் அதற்கு இந்தியா அளித்த பதிலடி குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போரில் இணைந்து செயல்படுவோம் என அமெரிக்க அமைச்சர் கூறினார். இதற்கு ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் பதற்றத்தை அதிகரிக்க முயற்சித்தால் அதற்கு உரிய பதிலடி அளிக்கப்படும் என தெரிவித்தார். பிரிட்டன், நார்வே நாட்டு வெளியுறவு அமைச்சர்களுடனும் இந்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சு நடத்தியுள்ளார். பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வதேச நிதியத்தை இந்தியா அணுகும் என்று விக்ரம் மிஸ்ரி கூறினார். சர்வதேச பயணிகள் விமானங்களை கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது என்று இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வங்கி சேவைகள் எந்த இடையூறுமின்றி பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி, ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் 3வது நாளாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது வியோமிகா கூறியதாவது: மே 7, 8 ஆகிய நாட்களில் பாகிஸ்தான் ராணுவம் பல முறை மேற்கு பிராந்தியத்தில் இந்திய வான்வெளியிலும் ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்கியது. காஷ்மீரின் லே பகுதியில் இருந்து குஜராத்தின் சர் கிரீக் பகுதி வரை 36 இடங்களில் 300 முதல் 400 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டது. அவை அனைத்தையும் இந்திய ஆயுதப்படைகள் தாக்கி அழித்தன. அதிக அளவு ட்ரோன்களை அனுப்பி இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் உளவு தகவல்களை பெற பாகிஸ்தான் முயற்சித்தது. பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்கள் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை. பஞ்சாபின் பத்திண்டாவிலும் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சித்தது. இதுவும் முறியடிக்கப்பட்டது. கடந்த 7ஆம் தேதி ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடவில்லை. இதனால் எல்லை பகுதியில் சர்வதேச பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் விமானங்களை கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சர்வதேச எல்லையில் சிவில் விமானங்கள் பறப்பது பாதுகாப்புக்கு ஏற்றது கிடையாது. சர்வதேச விமான நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய விமானப்படை மிகுந்த கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டது. பாகிஸ்தானுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள 4 நாள் பாதுகாப்பு தளங்கள் மீது ஆயுதமேந்திய ட்ரோன்கள் ஏவப்பட்டன. அதில் ஒன்று வான் பாதுகாப்பு ரேடரை அழித்தது. பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு இந்திய ராணுவமும் கடுமையான பதிலடி கொடுத்தது. இதில் அந்நாட்டிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இவ்வாறு அவர் கூறினார். போர் பதற்றம் காரணமாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் உத்தரவின்படி மருத்துவ காரணங்களுக்காக தவிர டெல்லி எய்ம்ஸில் எந்த ஒரு அதிகாரிக்கும் நிலைய விடுப்பு உட்பட எந்த வகையான விடுப்பும் மறு உத்தரவு வரும் வரை வழங்கப்படக்கூடாது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட விடுப்பு ஏதேனும் இருந்தால் அது ரத்து செய்யப்படுகிறது என்றும் விடுப்பில் உள்ள அதிகாரிகள் உடனடியாக தங்கள் பணிகளை தொடங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடந்த ஓட்டெடுப்பையும் புறக்கணித்தது. சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பெறும் நிதியை ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு தான் பாகிஸ்தான் செலவு செய்கிறது என்பது இந்திய தரப்பின் வாதம். கவர்னர் ரவியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று மாலை சென்னையில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வலியுறுத்தியும் தமிழக சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசியல் சூழல் குறித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.
இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 5 மணிக்கு சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தீவுத்திடல் அருகே உள்ள போர் நினைவு சின்னம் வரை பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.